இந்த உலகத்திலேயே ஒரு சக்தி வாய்ந்த விஷயம் எது தெரியுமா? பாசம். அதுவும் சில மனிதர்கள் செல்ல பிராணிகளுக்கு மேல வச்சிருக்கக்கூடிய பாசம் பயங்கர கண்மூடித்தனமான ஒரு பாசமா இருக்கும். 21 நாட்களுக்கு பிறகு, பல தேடல்களுக்கு பிறகு இங்க நம்ம சிங்கார சென்னையில பிரிந்து போன பாச பறவைய கண்டுபிடித்த ஒரு சுவாரஸ்யமான கதை இது. மிஷன் மோஜோ. சென்னை நங்கநல்லூர்ல ஒரு ஃபேமிலி ஆப்பிரிக்கன் கிரே பேரட்டை 3 வருஷமா வளர்த்து வந்திருக்காங்க. இந்த ஆப்பிரிக்கன் கிரே பேரட்டோட செல்ல பெயர் மோஜோ. அவங்கள பொறுத்தவரை இது வெறும் பறவை இல்ல, அவங்களுடைய ஒரு செல்ல பையனாவே பாக்குறாங்க. ஒரு நாள் எதிர்பாராத விதமா இந்த மோஜோ பேரட் அவங்க வீட்டை விட்டு பறந்து போயிடுது. காணாம போன இந்த மோஜோ பேரட்டை இவங்க கண்டுபிடிக்க போட்ட எஃபர்ட் இருக்கே, அத சொல்ல வார்த்தைகளே கிடையாது. நம்ம வீட்ல வளர்க்குற செல்ல நாய் காணாம போனா கூட மிஸ்ஸிங்னு போஸ்டர் அடிக்கிறது, வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ்ல மிஸ்ஸிங்னு ஷேர் பண்ணி எப்படியாவது கண்டுபிடிச்சிடலாம். ஆனா பறந்து விரிந்து இருக்கக்கூடிய இந்த வானத்துல பல்லாயிரம் மரங்களுக்கு நடுவுல இந்த மோஜோ பேரட்டை எப்படி தேட முடியும்? அப்ப கூட இந்த ஃபேமிலி மோஜோ பறந்த கொஞ்ச நேரத்திலேயே பக்கத்துல இருக்கக்கூடிய மரங்கள், பக்கத்து தெரு, அதுக்கு அடுத்த தெருன்னு வலை வீசி தேடி இருக்காங்க. ஆனா எங்கேயுமே மோஜோ கண்ணுக்கு கிட்டவே இல்ல. அந்த வீட்டுக்காரமா, நான் மட்டும் வீட்டு கதவை அன்னைக்கு திறக்காம இருந்திருந்தா இன்னைக்கு மோஜோ தொலைஞ்சே போயிருந்திருக்க மாட்டான். குழந்தை எங்க போனானோ அப்படின்னு அவங்க புலம்புறாங்க. மோஜோ தொலைஞ்சு போனா கூட அவன் வீட்லயே இருக்கிற மாதிரி அவங்களுக்கு இருக்குமா. மோஜோ தொலைஞ்சு போன சோகத்திலிருந்து அவங்களால மீளவே முடியல. இப்படியே போனா சரிப்பட்டு வராது, நாமளே களத்துல இறங்கிடுவோம்னு ஃபேமிலி 2 டீமா பிரிஞ்சு சென்னையில இருக்கக்கூடிய எல்லா தெருக்கள்லயும் தேட ஆரம்பிச்சிருக்காங்க. மோஜோ பேரட்டுக்கு பிடிச்ச சாங்ஸ், ரைம்ஸ் இதெல்லாம் ப்ளூடூத் ஸ்பீக்கர்ல பிளே பண்ணிக்கிட்டே தேடுவாங்களாம். இந்த பாட்டு எப்படியாவது மோஜோ காதுல விழுந்து நம்மள தேடி ஓடி பறந்து வந்துட மாட்டானான்னு ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு. நாட்கள் நகர நகர மோஜோ கிடைச்ச பாடே இல்ல. அடுத்ததா சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ்ல மோஜோ பத்தின முழு விவரங்களோடு பதிவு பண்ணி தேட ஆரம்பிச்சிருக்காங்க. நங்கநல்லூர்ல இருக்கக்கூடிய மக்களுக்கு போஸ்டர்ஸ், மிஸ்ஸிங் பேம்ப்ளெட்ஸ் எல்லாம் கொடுத்து தேடலை பயங்கரமா தீவிரப்படுத்தி இருக்காங்க. இந்த மெசேஜ் மக்கள் கிட்ட கொஞ்சம் கொஞ்சமா சேர ஆரம்பிச்சோனே டெய்லி போன் கால்ஸ் வருமா, உங்க மோஜோவை இங்க பார்த்தோம் அப்படின்னு. ஃபேமிலி மெம்பர்ஸ் உடனே எங்க கால் வந்ததோ அந்த ஏரியாக்கு ஓடி போய் மோஜோ இருக்கான்னு பாப்பாங்களா. ஆனா துரதிருஷ்டவசமா அதுக்குள்ள மோஜோ அந்த இடத்துல இருந்து பறந்தே போயிருப்பானா. ஆனா அப்ப கூட இவங்க விடா முயற்சியோட யாரெல்லாம் பார்த்தேன் உங்க மோஜோவன் கால் பண்றாங்களோ உடனே பிளைங் ஸ்குவாட் மாதிரி அந்த ஏரியாக்கு போய் பாப்பாங்களா. ஆனா இவங்களுக்கு மிஞ்சியது என்னமோ ஏமாற்றம் தான். கிட்டத்தட்ட 3000 பேம்ப்ளெட்ஸ், மிஷன் மோஜோ FB குரூப்ஸ், மிஸ்ஸிங் போஸ்டர், நீங்க எவ்வளவு பணம் கேட்டாலும் தரோம், மோஜோவை பார்த்தா கால் பண்ணுங்க, இது மட்டும்தான் அவங்களுடைய ஒரே மோட்டோவா இருந்திருக்கு. மிராக்கிள்ஸ் நடக்கும்னு சொல்லுவாங்க, அது இவங்க விஷயத்துல நடந்திருக்கு. ஒரு நாள் காலையில 10 மணிக்கு பல்லாவரம் பக்கத்துல உங்க மோஜோவை பார்த்தோம்னு ஒரு கால் வந்திருக்கு. உடனே இந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் அந்த இடத்துக்கு வேகமா போயிருக்காங்க. மோஜோவை பல்லாவரத்துல ஒரு ஆட்டோ ஓட்டுநர் குடும்பம் பார்த்துட்டு அடைக்கலம் கொடுத்திருக்காங்க. ஆனா துரதிருஷ்டவசமா இந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் வரத்துக்குள்ள மறுபடியும் மோஜோ பறந்து போயிட்டான். சரி, மொட்டை மாடியில போய் பாப்போம், நம்ம கண்ணு கெட்டின தூரத்துல எங்கேயாவது மோஜோ இருப்பான்னு ஒரு நம்பிக்கையில இவங்க மொட்டை மாடிக்கு போய் பார்த்திருந்திருக்காங்க. மோஜோ கொஞ்சம் தூரத்திலேயே ஒரு பெரிய மரத்தோட கிளையில உட்கார்ந்து இருந்திருக்கான். இத பார்த்த அந்த ஃபேமிலி மெம்பர் உடனே மோஜோ அப்பா கிட்ட வா அப்படின்னு உணர்ச்சி மிக்க கூப்பிட்டு இருக்காரு. மோஜோ பறந்து வந்து அவருடைய தோல்ல வந்து உட்கார்ந்து இருந்திருக்கான். 20 நாள் மோஜோ இல்லாம அவங்க வாழ்க்கையே இருண்டு போயிருந்திருக்கு. அவன் பறந்து வந்து என் தோல் மேல உட்கார்ந்த போது இருந்த சந்தோஷம் இருக்கே, அத சொல்ல வார்த்தைகளே கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. இதுல அதிசயம் என்னன்னா, மோஜோ திரும்ப கிடைச்ச நாள் பேரட் டே. மோஜோட பெயருக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மேஜிக். இவன் உண்மையாவே ஒரு மேஜிக் தான். எல்லா முரண்பாடுகளையும் தாண்டி தப்பிச்சு அவன் நிரூபிச்சுட்டான் அப்படின்னு அவர் சொல்றாரு. இந்த ஆப்பிரிக்கன் கிரே பேரட்டை பத்தி படிச்சு பார்த்ததுல தெரிஞ்ச சில சுவாரஸ்யமான தகவல்கள். இந்த பேரட் நல்லா மிமிக்ரி பண்ணுமா, ஒரு சில வார்த்தைகளை கூட பேசுமா. டாகி எப்படி பேசும், மாடு எப்படி பேசும்,
அது டக்கி. டக்கி எப்படி பேசும்? ஆகி எப்படி பேசும்? சூப்பர், குட் பாய். சில வரிகளை சொல்லி கொடுத்தா கூட அந்த வரிகளை கூட அப்படியே பேசுமா. ஒரு 5 வயசு குழந்தைக்கு என்ன ஐக்கியூ இருக்குமோ அதே திறன் இந்த பறவைக்கும் உண்டா. இந்த மோஜோ பறவை திரும்ப இவங்க வாழ்க்கையில வந்தது உண்மையாவே ஒரு மோஜோ தான்.